ஓகே, திரும்ப ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துப்போம். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆமாம், இதை வேறு இறக்கி விட்டோன்னா கண்ணில் மொத்தம் மண்ணடிக்குங்க. நம்ம போய் பெட்ரோலில் போடணும் வேறு. பரவாயில்ல, அப்படியே ரெக்கார்டு அப்படியே இது பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ரோடு பள்ளமாக எடுக்குதுங்க. ரைட்டு லெஃப்ட்டு நம்ம ஐஃபோன் எப்படி வச்சு எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இது உள்ள மண் போகுதுங்க. பின்னாடி ஸ்பீக்கர்லாம் இருக்குது இல்லைங்களா, அது இல்லாமல் கேமராவில் வந்து அந்த சின்ன சின்ன கல் ஓகேங்களா, மண் கல்லுலாம் வந்து பயங்கரமாக அடிப்படுது. என்ன தான் டெம்பர் கிளாஸ் ஓட்டினாலும் அடி பண்ணணுன்னு இருந்தால் அடிப்பட்டு தானே ஆகணும் ஓகேங்களா. அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. ஓகே, இங்கே ஒரு சித்ரா கடை இருக்குமே. ஆமாம், சாமி ஸ்வீட்ஸு சித்ரா கடை. பெட்ரோல் இங்கே போடலாமா? கூட்டமாக இருக்குமே, அதுக்கு தான் பார்க்குறேன். கூட்டமாக இருக்கும் இந்த கட்டத்தில். பரவாயில்ல, நம்ம போட்டே போயிடுவோம். யார் என்ன நினச்சாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஆஹா, சாமிக்கு இறங்கும் போதுங்க. இதான் இது பயங்கர பிஸியான ஏரியா. தெய்வமே, எல்லாருமே நல்லா இருக்கணும் தெய்வமே. கோவிந்தா. ஓட பிள்ளையார் கோயில், முருகர் கோயில். இங்கேயே பெட்ரோல் போட்டுருவோம்னா காலியாகுது. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சாலே திட்டுவாங்களே. பரவாயில்ல, தெரிஞ்சால் திட்டு போகிறாங்க. எங்கே போகலாம்? இவர்கிட்ட போகலாமா, அவர்கிட்ட போகலாமா? ஆமாம், வித்தியாசமாக ரேபிட்டை ஓட்டுறோன்னு நினச்சின்னு போகிறோம். இது கடை என்னங்களா? கடை என்னங்களா? 100 முடியல சாமி. பெட்ரோல் போகிறதுக்குள்ள பாதி உயிர் போய் பாதி உயிர் வந்து காற்று வர அடிக்கணும் நம்ம வண்டிக்கு. ஓகே, எல்லோரும் குறுன்னு பார்க்குறாங்க. ஏன் வீடியோ எடுக்கும்போது மட்டும் அப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுக்கிறேன். நல்லா இது ஆனந்த பவனுங்க. எவ்வளோ தானே இறக்கி வைக்கிறது. நானும் ஏற்றி வைக்கிறேன், இறக்கி வைக்கிறேன். பூர்வீகா அப்ளையன்ஸு, அழகர் ஹோட்டலு, காட்பாடி. அம்மாடி எவ்வளோ பெரிய பள்ளம். போட்டேன் 100 ரூபாய்க்கு ஓகேங்களா. ஒரு வழியாக போயிட்டு வந்துடும், நம்பிக்கை இருக்குது. டார்லிங்கு, ஜனநாயகம், இதுதான் பழைய பாலாஜி தேட்டர். இப்போ வந்து ஆஸ்கராக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த பக்கம் தான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த நேற்று தம்பி பிரியாணி கடை ஓகேங்களா. டிஜிட்டல் ரிலையன்ஸு, குரோமா, சாம்சங்கு, யமகா ஓகேங்களா. நிறைய மொபைல் கடை, பைக் கடை ஓகேங்களா, துணி கடை. இதுதான் வேலூரில் அதிகமாக இருக்குது. நிறைய ஃபேமஸ் பண்ணுவாங்க, நம்புகிறோம். ஒரு வழியாக பெட்ரோல் போட்டாச்சு. அப்பாடா, பெட்ரோல் போடணுன்னு என்னென்ன எம்ஆர்எஃப் டயரு. இதான் பாரத் பெட்ரோல் பங்கு. ஓகே, விஐடி யூனிவர்சிட்டி ரைட்டில் போனோம். நேற்று போன வழியாகவே போய் கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் ஸ்பெஷலாலாம் போகல. இந்த பக்கம் போனீங்கன்னா சித்தூர் பஸ் ஸ்டாண்டு, விஐடி காலேஜ். அந்த பக்கம் அந்த இது என்னது பண்டேரா பார்க் போனோங்க ஒரு நாள். பண்டேரா பார்க்கா பாண்டா பார்க்கா, ஏதோ ஒரு பார்க் ஒரு நாள் போகணுன்னு ஆசை. என் தொண்டை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரிலங்க. லைட்டாக கோல்ட் ஆகுது. கேமரா நல்லா மவுண்ட் ஆகிட்டுக்குது. ஹெல்மெட் கேமரா ஓகேங்களா, எல்லாம் நல்லா மவுண்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வேலூரில் இன்னொரு ஃபேமஸ் என்ன தெரியுங்களா, ஷேர் ஆட்டோ பயங்கர ஃபேமஸ்ஸு. வேலூரில் பயங்கர ஃபேமஸ். நீங்கள் ஆட்டோ அப்படின்னீங்கன்னா ஷேர் ஆட்டோ வந்து நிற்கும். ஓகே, ஷேர் ஆட்டோ பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. லாக்டவுனில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஆனால் மறுபடியும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. பஸ்ஸுங்க தான் கம்மி பண்ணிட்டாங்க ஓகேங்களா. 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் பஸ்ஸெல்லாம் மொத்தம் கம்மியாகிடுச்சு. ஒரு கடை இருக்குங்க, அதான் நம்ம பரோட்டா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த கடையில் பயங்கர ஃபேமஸ் பரோட்டா. அது இல்லாமல்
கொஞ்சோண்டு இருங்க, நான் போயிடுறேன். அப்படியே தான். ஓகே, கொஞ்சமாக விட்டிங்கன்னா கேப் ஏறி போயிடுவேன். பால் ஓகேங்களா, இங்கே பால் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். என்னடா இது, இந்த பக்கம் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஏன்னா நம்ம பெட்ரோல் டேங்க் ஒர்க் ஆகலையா? பக்கத்துக்கு கீழே இறங்குது, ஏறுது, ஏறிடுறா கைப்புள்ள. அம்மா ஏற முடியலையே. கொஞ்சம் கேப் போட்டால் கூட ஏறிடலான்னு பார்க்குறேன். ஏறிட்டோம்ல. முடியாது, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள்ள இருக்கும் நம்பி நம்பி, ஓடிட்டோம்ல. இந்த கடை தாங்க ஓகேங்களா. ரொம்ப பாலுக்கு ஃபேமஸ்ஸு. ஆஹா, இந்த லாரிக்காரன் நல்லா டிராஃபிக் ஆகுதா? அது போகாதுங்க, ஏன்னா ஸ்லோவாக தான் போவோம். காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். வெற்றிகரமாக காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் வந்து புது பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க ஓகேங்களா. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும். ஆல்ரெடி இந்த ரோடு பிளாக் பண்ணுறாங்க புது பிரிட்ஜ் கட்டினா ஓகேங்களா, அப்படின்னு நினைக்கிறேன். தெரில ஓகேங்களா. இது ரொம்ப வருஷமாக இந்த பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜில் தான் வந்துட்டுருக்கோம். அதனால் ஹெவி டிராஃபிக் ஆகுது. அந்தாண்ட பிரிட்ஜு போட்டாங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் குறையுன்ற எதிர்பார்க்கலாம். கீழே ரயில்வே ஸ்டேஷனு நேராக போனால் நம்ம திருப்பதி ஓகேங்களா. சித்தூர் திருப்பதி வள்ளிமலை ரோட் அப்படின்றாங்க. ஆஹா, இதில் போனால் நம்ம குடியாத்தம் ரோட்டுக்கு போயிடலாம். ஓகே, குடியாத்தம், பேரணாம்பட்டு, அப்புறம் வந்து பழமநெறி, கேஜிஎஃப் ஓகேங்களா. இந்த ஜூஸ் கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. காமராஜர் ஐஸ் பார் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு சின்ன கடையாக, இப்போ பெருசாகிட்டாங்க, பெரிய கடையாக கட்டுக்கிறாங்க போல. பயங்கர ஃபேமஸ். என்ன டைம் ஆகுது? ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகுதுங்க. சார்ஜர் ஏறிக்குதுன்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு அங்கே இருக்கணும் கஸ்டமர் வீட்டில். அதுக்கு தான் நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். நம்ம வீடியோ போட்டுனே போகலாம், கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரமாக போகலாம். அம்மா அடி பள்ளத்தில் விட்டாலே மனசு வலிக்குதுங்க. ஏற்கனவே 4க்கு வந்து விஜய் அண்ணா எவ்வளோ அழகாக இருக்கார். அது மொத்த கந்திஷ்டி ஆயிடுச்சுங்க அவருக்கு. ஓகே, விஜய் அண்ணா வேறு லெவல் இல்லை, வேறு லெவலு. படத்துலேயும் அவர் வேறு லெவலு, சிஎம்ஐயும் வேறு லெவலு, மாஸ் பண்ணுறாரு. ஓகே, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு. அதாவது முந்தா நேற்று நைட்டு ஓகேங்களா, முடிச்சுட்டு அப்படி இப்படி ஒரு மழை லைட்டாக பெஞ்சிச்சு. அப்படி இப்படி போயிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் மறுநாள் வந்து எத்தனை மணி, நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, மறுநாள் வந்து 2 மணிக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னாங்க. எங்கன்னா நம்ம முந்தா நேற்று வந்து எங்கே போனோம், லத்தேரிலேருந்து இதுக்கு போனோம் பார்த்தீங்களா, ஆர்னி போயிட்டு வந்தோம். மெய்யூரா ஓகேங்களா. நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பேக் சைடு ஓகேங்களா, ஏசிஎஸ் காலேஜ் பேக் சைடு அங்கே போய்ட்டு வந்தோம். ஆர்னி போய்ட்டு இங்கே தான் லத்தேர்லேருந்து வந்து லத்தேர்லேயே விட்டு அன்றைக்கி நைட்டு தான் வீடியோ போட்டுன்னு போனேன். மழையில் நஞ்சிக்கினே வீடியோ எடுத்துன்னு போனேன். இங்கேயே பாரத் இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. ஓகே, அன்றைக்கி நைட்டு நஞ்சினே போயிட்டு நஞ்சினே வந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஓகேங்களா. மதியம் நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்து என்ன சொல்கிறது, டியூட்டி ஓகேங்களா. மதியம் 2 மணிக்கு அவர் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சென்னை போய்ட்டு வரணுன்ட்டாங்க ஓகேங்களா. சென்னையில் கல்பாக்கம் ஓகேங்களா, கல்பாக்கம் 2 மணிக்கு பிக்கப் பண்ணோன்னாங்க. நான் என்ன பண்ணேன், மணி ஒரு 11:30 அந்த போல் கிளம்புனேன் ஓகேங்களா. 11:30 இல்லை 12 மணிக்கு போல் கிளம்புனேன். அவங்க வீட்டில் போய்ட்டு சாவி வாங்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு நம்ம வண்டியெலாம் துடைச்சிட்டு அப்புறம் துணி துவைச்சிட்டு மாமூலாக நடக்கிறது தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சாவி வாங்கணும் ஓகேங்களா. அடுக்குமுறைக்கு போனோம். அவர் மகாராணி அண்ணன் வந்து ஃபோன் பண்ணார். நான் என்ன பண்ணேன், மகாராணியில் வீட்டில் சாப்பாடு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மகாராணியில் போய்ட்டு ஒரு கேக் இருக்கும் ஓகேங்களா, 45 ரூபா கேக். அது அந்த கேக்கை வாங்கி சாப்பிட்டாச்சு ஓகேங்களா. 45 ரூபா கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். மகாராணி பக்கத்தில் தான் அப்படின்னாரு. அப்புறம் அங்கே போய்ட்டு சாவி கொடுப்பாங்க வாங்கிக்கோ அப்படின்னாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அப்புறம் சாவி வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் தெரு ஓகேங்களா, நம்ம மெயின் ரோடுக்கு ஆப்போசிட் தெரு. அங்கே போய்ட்டு வந்து வண்டி எடுக்கணும் ஓகேங்களா. வண்டி எடுத்துன்னு நேராக அவரை வண்டி எடுக்க முன்னாடி, ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நான் தானே போய்ட்டு வந்தேன், பெங்களூர் போய்ட்டு வந்தேன் ஓகேங்களா. அப்போயே செம்ம மழையில் வண்டி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு ஓகேங்களா, ரொம்ப அழுக்காக தான் இருந்துச்சு. அந்த மழையில் வந்து ரொம்ப அழுக்காக தான் இருந்துச்சு, ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ஓகேங்களா. தூசி ரொம்ப இல்லை, லைட்டாக ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், அங்கே பக்கெட்டும் இல்லை அந்தளவுக்கு ஓகேங்களா. ஈர துணி போட்டு கேமரா ஒர்க் ஆகி கொண்டு தான் இருக்கிறதுன்ற நினைக்கிறேன். பார்த்துரும் ஓடி தான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, வெயிலில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் ஓகேவா, இல்லை இந்த ஆங்கிள் ஓகே. இந்த ஆங்கிள் வச்சுன்னா இப்படி இருக்கும்
ஓகே, இங்கே மட்டும்தான் தெரியும், இந்த வியூ மட்டும்தான் தெரியும். இப்படி வச்சேன்னா இப்படி தெரியும், இப்படியே வச்சு பேசுவோம். ஓகே, நல்லா டவுன் இறங்கிச்சு, மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. நாங்களே ஓகே. நான் வண்டி தொடச்சிட்டு அப்புறம் பெட்ரோல் போடணும். ஓகேங்களா, எப்போவுமே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணுறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஓகேங்களா, டோர் கீர் மூடிக்கா, இண்டிகேட்ரு எல்லாம் செக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி எடுக்கிறது நல்லது தானே. ஓகேங்களா, அது வேறு புது வண்டி தான். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு வண்டி தொடச்சிட்டேன். உள்ள பக்கெட் இருந்துச்சு, சின்னோண்டு பக்கெட் தாங்க, பெரிய பக்கெட்லாம் இல்லை, சின்னோண்டு பக்கெட் தண்ணி பிடிச்சி அழகாக ஈர துணி போட்டு புரிஞ்சு துவைச்சிட்டேன். அழகாக இருக்குது பாருங்க மலைப்பா, ஒரு நாள் போவோம். ஓகே, மலையை பார்த்தாலே போகணும்னு தோணுது. சின்னோண்டு பக்கெட்டு தான். ஓகேங்களா, அழகாக தொடச்சி முடிச்சாச்சு. தொடச்சி முடிச்சுட்டு ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், வண்டி துவைச்சிட்டேன், கஸ்டமர் ப்ளேஸ் போயிட்டோங்களான்னு. கிளம்பிடலான்ட்டாங்க. 12 மணிக்கு போயிட்டு அவர்கிட்ட சாவி வாங்கிக்கின்னு வண்டியை ஒரு மணிக்குள்ளே எல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அப்புறம் பெட்ரோல் போட்டு நேராக என்ன பண்ணேன், டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஓகேங்களா, சரி எப்படியும் போகிற வகையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் நினச்சி போயிட்டேன். அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணினேன், அப்படியே ஃபோன் நோண்டின்னு உட்காந்துட்டேன். அவர் வீட்டாண்ட போயிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறப்பா, கிளம்பிடலாம்ப்பா அப்படின்ட்டு வருவாருன்னு பார்த்தேன். அப்புறம் 2:40. ஓகேங்களா, 2:02 இருக்கும், 2:40 இருக்கும். அப்புறம் வந்தார். அப்புறம் அவர் வீட்டானது பிக்கப் பண்ணி நேராக விஐடியில் போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அப்புறம் நேராக கல்பாக்கம் போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு. சரி, வழியில் எங்கன்னா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். வழியில் எங்கேயும் டீ சாப்பிட முடியல. ஓகேங்களா, வழியில் எனக்கு என்னென்னா, அன்றைக்கி வந்து எப்படின்னா, முந்தா நேற்று அதாவது எப்படி சொல்கிறது, ஆரணி போன பாருங்க, அன்னிலேருந்து அதுக்கு முந்தின நாள். ஓகேங்களா, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாள்லேருந்து அப்படியே லைட்டாக உடம்பு சரியில்லை, ஜுரம், ஃபீவரு, கோல்டு. ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது வண்டி ஓட்டும் போது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. எதனாலன்னு தெரிலங்க. லாஸ்ட்டாக இந்த சென்னை போனோம் பாருங்க, அதுலேருந்து. ஓகேங்களா, அந்த இத்தியாஸில் சென்னை போயிட்டு அதுக்கு முன்னாடி பிடிச்ச ஜுரம், அந்த இத்தியாஸில் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஐ கிராஸாக இனோவாவில். ஓகேங்களா, பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். பாண்டிச்சேரி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இடையில் போயிட்டு பெங்களூர் போயிட்டு வந்து ஆரணி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் லத்தேரி ஆரணி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கல்பாக்கம். ஓகேங்களா, கல்பாக்கம் போகும்போது தான் செம்ம இதுவாகிடுச்சு. ஓகேங்களா, என்னால் முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க, ரொம்ப 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 டயர்டாகிடுச்சு. என்ன ரீசன்னே தெரில. ஓகேங்களா, இது உள்ள தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அந்த காலத்து மரம் எப்படி இருப்பாங்க, அம்மாடி மின்னல் காலத்தில் வந்துருக்கிறாரு, யாருன்னு தெரில, யாரோ கட்சிக்கார் போகிறாங்க பழகுது, நம்மளுக்கு எதுக்கு வேண்டாத வேலை. ஓகே, செம்ம இதுவாகிடுச்சு, கோல்டு, அன்றைக்கி ஜுரம், என்னால் முடியல. ஓகேங்களா, நானும் செம்ம டயர்டாகிட்டேன். அன்றைக்கி மழை பெஞ்சினே இருந்துச்சு. ஓகேங்களா, அவரை எப்படியாவது எடுத்துன்னு போய் விட்டுட்டு என்ன பண்ணலான்னு எனக்கே தெரில. ஓகேங்களா, முதல்ல அவரை எடுத்துன்னு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஒரு பக்கம் ரெஸ்ட் ரூம் வேறு போகணும், அர்ஜென்ட்டு யூரின். ஓகேங்களா, ஒன்றுமே முடியல, செம்மையாக டயர்டு வேறு, அப்படியே ஓட்டவே முடியல வண்டி. ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், மச்சான் இந்த மாதிரிலாம் ஆகுதுடா, என்னன்னே தெரிலடா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, பயப்படாதடா அப்படின்னா. இல்லைடா, இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை, ஏன்னா என் உடம்பு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக ஆனதே கிடையாது. பாருங்க விவசாயம் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லைடா, ரொம்ப கஷ்டமாகுதுடா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத. அப்புறம் அவரை எத்தனை மணிக்கு 2:30 மணிக்கு கிளம்புனேன். கரெக்டாக காஞ்சிபுரம். ஓகேங்களா, காஞ்சிபுரம் உள்ளே நுழையும் போது லைட்டாக டிராஃபிக் ஆகிடுச்சு. காஞ்சிபுரம் உள்ளே போக என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக வாலாஜாபாத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, எதுனான்னு தெரில, லாரி ஸ்டார்ட் ஆகலை. லாரி ஸ்டார்ட் ஆகாதனால இது உள்ள ஆந்திரா ரோடு போகுதுங்க, இது உள்ள ஒரு ஆந்திரா ரோடு போகுது. லாரி ஸ்டார்ட் ஆகாதனால என்ன ஆச்சுன்னா செம்ம ஜாமு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த லத்தேரி வரலாம் நின்னா, அம்மா அடி பாலத்தில் விட்டாங்க. இங்கேருந்து லத்தேரி வரலாம் நின்னா எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரம் நிற்குதுங்க. அப்படியே இன்ச்சாக நவுந்து அப்பாடா ஒரு வழியாக என்னான்னு பார்த்தா டிராஃபிக். ஓகேங்களா, 2 பக்கமும் டிராஃபிக். ஓகேங்களா, அப்படியே ஒரு வழியாக இன்ச்சாக நவுந்து ஒரு வழியாக இது பண்ணிட்டேன். ஓகேங்களா, மூவ் பண்ணி நேராக வந்தேன். சார் எங்கன்னா டீ சாப்பிட்லாமா சார், தலைவலி இது சார் எனக்கு அப்படின்னு. அவருக்கும் தலைவலி இது, காஃபி சாப்பிட்லாமான்னாரு. அப்புறம் பார்த்தா கடையே வரல, அவர் கேட்ட எதிர்பார்க்குற கடை வரல. சரி வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செங்கல்பட்டு வந்தேன். செங்கல்பட்டு தொட்ட உடனே காஞ்சிபுரம் அந்த லாரியை தாண்டறதுக்கு முன்னாடியே செம்ம மழை. ஓகேங்களா, மழை அப்படி மழை. ஓகேங்களா, வெளுத்து வாங்கிடுச்சு. அப்புறம் செங்கல்பட்டு போகிறேன், இன்னும் மழை. அப்புறம் செங்கல்பட்டு தாண்டினோடனே
அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு, அதான் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் அவர் வீடு. 20 26 கிலோமீட்ரு. ஓகேங்களா, 26 கிலோமீட்டர் தான் அவர் வீடு. அப்புறம் செங்கல்பட்டு போனோன்னே ஒரு வழியாக அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் எங்கன்னா டீ சாப்பிட்லான்னு பார்த்தோம், எங்கேயும் டீ கடை இல்லை, உங்களை இறக்கி விட்டு தான் சாப்பிட்ணும், சரி சாப்பிட்றேன் சார் அப்படின்ட்டேன். அப்புறம் ஒரு வழியாக செங்கல்பட்டு, எப்படின்னா மகாபலிபுரம் ரோடு ரெகுலராக போகிறது தான். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மகாபலிபுரம். ஓகேங்களா, லெஃப்ட் தான் மகாபலிபுரம், ரைட்டில் போனால் செங்கல்பட்டு. இது கல்பாக்கம். ஓகேங்களா, ரைட்டில் போனால் கல்பாக்கம். இந்த ரோடு நைட்டில் செம்ம இருட்டாகுதுங்க. ஓகேங்களா, இந்த ரைட்டில் போனால் எம்ஜிஆர் கோயில் இருக்குங்க, பார்த்துட்டு வந்துடுவோமா? ஏன்னா டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு எம்ஜிஆர் கோயில் கட்டிக்கிறாங்க புதுசாக. அங்கே பாருங்க விவசாயம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, நான் இங்கே தானே போகிறேன், நான் எங்கன்னா தூரமாக போகிறேன். இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது விவசாயம்ப்பா, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து அறுப்பு அறுத்துட்டு இருக்கிறாங்க. வா, பியூட்டிஃபுல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வா, வேறு லெவலில். அன்றைக்கி நைட்டு வந்தேங்க, ஒன்றுமே தெரில, இருட்டாக இருக்குங்க பாருங்கள். கலக்காச்செடி பாருங்கள். வா, ஓ டேமுங்க, ஆமாம், ஓகே. வா, பியூட்டிஃபுல்லுங்க. உண்மையாக வில்லேஜ் தான். ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறேன். கரும்பு தோட்டம், வா, கலக்காச்செடி, விவசாயம், அக்ரிகல்ச்சர் தான், அக்ரிகல்ச்சர். ஓகே, இதுவில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை, இது இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த பக்கம் மலை இருக்குங்க, இந்த ரோட்டில் இல்லைங்க, அடுத்த ரோட்டில் வந்து இங்கே பாருங்கள் விவசாயம், அது கட்டிக்கிறாங்க பாருங்கள். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன், அது பாருங்கள். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டேன், அது வரைக்கும் பார்த்தீங்களா? எல்லாம் 3 மதமும் சம்மதம்ன்ற மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, அன்றைக்கி வந்த கஸ்டமர் இங்கே தான் ட்ராப் பண்ண வந்தேன். இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரிலங்க, அந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதான்னு தெரில. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலக்காச்செடி பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? வாவ். அந்தாண்ட கிறிஸ்டினு, இந்தாண்ட இந்து, சென்டரில் இந்தாண்ட முஸ்லீம். ஓகேங்களா, 3 மதமும் சம்மந்தம்னு போட்டிருக்காங்க. இதுதான் எம்ஜிஆர் கோயில் அப்படின்றாங்க. தெரில, நான் உள்ளே போய் பார்த்தா தெரியும். எந்த பக்கம் ரூட்டு போகுதுன்னு தெரில எனக்கு, அதுதான் பார்க்கலான்னு ஒன்று பார்த்துட்டேன். மலை சூப்பராக இருக்குதுங்க இந்த பக்கம். ஓகே, மலை சூப்பராக இருக்குது. ஆஹா, மாங்காய் மலை சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் இல்லைங்க, அது என்னது என்ன டேமு, செஞ்சி டேமுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு செஞ்சி டேமும் ஏதோ ஒரு டேம் இருக்குதுங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு செஞ்சி டேமும் ஏதோ ஒரு டேம் இருக்குது. என்ன டேம்னு தெரில, பேர் தெரில. வா, நல்லா இருக்குதுல்ல அந்த ரோடு. அங்கே பாருங்கள் விவசாயம், அப்படியே போயிட்டே வந்துடலாம். செம்மையாக இருக்குங்க, வீடெல்லாம் வேறு லெவலில் கட்டிக்கிறாங்க பாருங்கள். வா, செம்மையாக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க. கலக்காச்செடி தாங்க எல்லாமே. வா, பியூட்டிஃபுல்லுங்க. வில்லேஜ் தாங்க. இந்த மாதிரி அழகாக இயற்கையை ரசிச்சுட்டு, எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள், இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துருந்தோங்க. பாருங்கள் ஃபுல்லாக கலக்காச்செடி தான். ஓகேங்களா, சுற்றி பாருங்கள் கலக்காச்செடி தான். அந்த காலத்து ஜேசிபி மாதிரி இது தார் ரோடு போடுற மிஷினு. மாங்காய் செடி. ஓகே, இதோட போயிடலாம் நம்ம. அந்த பக்கம் எங்கேயோ போய் கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. கிணறா? ஆமாங்க, கிணறுங்க. பாருங்க, பச்சை இது ரெட் கலரில் ஒரு மரம் செடிமா இருக்குது. அதுக்கப்புறம் அவரை வந்து கல்பாக்கத்தில் ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணும்போது மணி 5:30 மணி இருக்கும். ஓகேங்களா, 5:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 5:30 மணி இருக்கும். அவரை ட்ராப் பண்ணிட்டு வெளியில் வந்தோடனே நான் ஆச்சுன்னா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. நான் காரை எடுத்துகிட்டு வந்து ஓரம் போட்டேன். என்னால் ஓட்ட முடியல. காரை எடுத்துகிட்டு வந்து ஓரம் போட்டேன். முதல்ல யூரின் வச்சிடணும், அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி டீ சாப்பிட்லான்னு தான் போனேன். ஓகேங்களா, ஏகப்பட்ட கடை இருந்துச்சு அங்கே, பிரியாணி கடை. டீ சாப்பிட்லான்னு தான் போனேன். ஓகேங்களா, அது பாருங்கள் இந்த சைடில் போதா கோயிலுக்கு, இந்த சைடு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த சைடும் போகலாம். அந்த பக்கம் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, பின்னாடி பக்கமும் வழி இருக்குது. இல்லை இந்த பக்கம் போனோமான்னு தெரில. ஓகே, இந்த பக்கம் போனோமான்னு தெரிலையே, வழியே காணுங்க. இந்த பக்கமும் போனோமான்னு தெரில. இதுதான் வந்து டிவிலெலாம் போட்டாங்க, பயங்கர ஃபேமஸ் அந்த கோயில் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் வழி இல்லை, அந்த பக்கம் பின்னாடி பக்கம் தான். அப்போ அந்த ரோடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். நான் போன ரோடு தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்டமரை விட்டுட்டு வெளியில் வந்தேன். செம்ம மழை. ஓகேங்களா, லைட்டாக தூரிச்சு, அப்புறம் பார்த்தா ஜோராக பிடிச்சிச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நந்தே ஹோட்டலுக்கு போயிட்டு காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறங்க டேமு. ஓகேங்களா, தண்ணி டேம் ரொம்ப தண்ணியே இல்லை போல இருக்குது டேமில்.
அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு என்னது டீ சாப்பிட்லான்னு போனேன். அங்கே பார்த்தா டீ கடை இல்லை ஓகேங்களா. கேக் கடை இருக்குது, பிரியாணி கடை இருக்குது ஓகேங்களா. அம்மா தாய் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஆஹா, அந்த கோயிலுக்கு தான் இவ்வளோ பெரிய பேனரா, வேறு லெவலில் வச்சுக்கிறாங்க பேனரு. அங்கே பாருங்கள் சாமியை வேறு லெவலில் வச்சுக்கிறாங்க. ஓ, இந்த கோயில் தான் அதா. பட்டையை கிளப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம கஸ்டமரை ஒரு வழியாக இது பண்ணிட்டோம் ஓகேங்களா. நான் மறந்து போயிடுறேன். அவரை சாப்பிட்டுட்டு பிரியாணி கடையில் போய் உக்காஞ்சி சில்லி சாப்பிட்றப்பா அப்படின்னாங்க. இல்லைங்க வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி கொடுத்தாங்கன்னா ஒரு குஸ்கா அப்படின்னேன். ஒரு சின்ன பீஸாக போட்டு சிக்கன் பீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஓகேங்களா. வா பியூட்டிஃபுல்லுங்க. அப்புறம் ஒரு பீஸ் போட்டு இதுதான் அந்த ஏரி போலுது, அந்த ஏரி வழியாக அந்த பக்கம் டேம் ரொம்ப வரும் போலுது. அதுக்கப்புறம் சின்ன பீஸாக போட்டு மேலே வந்து ஒரு முட்டை வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கன் பீஸு ஒரு சில்லி பீஸ் வச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே நிறைய பேர் ஓகேங்களா, லேடிஸ் ஒரு 3 பேர் சூப்பு குடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடு வெட்டுக்கிறாங்க பார்த்துட்டு வேறு இப்போதான் வெட்டிக்கிறாங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. அங்கே எவ்வளோ அழகாக இருக்குது விவசாயம் ஓகேங்களா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் வந்து இதுவாக தான் இருக்கும், நான் வெஜிடேரியன் தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, மணி ஒன்றா டைம் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குங்க. டைமு ஒன்றா அடி 1:22 ஆகி போச்சுங்க. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது டைமு. லே அவுட்டு போட்டு வைக்கிறாங்க. 1:22 ஆகுது. ஓகே அம்மாடி. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லாம் சூப் குடிச்சிருந்தாங்க, சிக்கன் சில்லி சாப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சரி பறவையில் டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன், ஒன்றும் உடம்பு முடியல. அப்புறம் ஒரு வழியாக அங்கே வந்து செங்கல்பட்டு வந்துட்டேன் அப்படியே பிடிச்சி ஓகேங்களா. 90 ரூபா பில்லு, ஒரு முட்டை ஒரு குஸ்கா எல்லாம் சேர்த்து 90 ரூபா போலது. காசு கொடுத்துட்டு நான் ஜிபே பண்ணிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிட்டேன் ஓகேங்களா. அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்துட்டேன் ஓகேங்களா. நம்ம இந்த பக்கம் போனால் செஞ்சி தோப்பு ஓகேங்களா, செஞ்சி தோப்புன்னுவாங்க ஓகேங்களா. செஞ்சி தோப்பா ஏதோ ஒரு தோப்பு இருக்குது. இந்த ரைட்டில் தான் போகணும் கஸ்டமர் வீட்டுக்கு. ஆமாம், ரைட்டே காணும். ஓ, ஆட்டோ தாண்டிக்குதா, மறந்துட்டேங்க. இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். என்னடா லெஃப்டில் கொண்டு போயினுக்கிறேன், தண்ணி ஆகுது அதனால ஆட்டோ நிற்கிது. வித்தியாசமாக போகும். அன்றைக்கி வந்த இடத்துக்கே வந்துட்டேங்க. ஓகே, அம்மா பிரகாசமாக இருக்கிறார்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஊர். அப்புறமா அங்கேருந்து கிளம்பி செங்கல்பட்டு ஒரு வழியாக வந்துட்டேன் ஓகேங்களா. செங்கல்பட்டு ஒரு வழியாக வந்துட்டேன். அங்கேருந்து அப்படியே மழை தூரினே இருந்துச்சு, அப்படியே காஞ்சிபுரம் வந்துட்டேன். டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன், எங்கேயுமே நிப்பாட்டில் ஓகேங்களா. அப்படியே காஞ்சிபுரம் வந்துட்டேன் ஓகேங்களா. லைட்டாக டிராஃபிக், மழை இருந்தனால லைட்டாக டிராஃபிக், ரொம்ப டிராஃபிக் இல்லை, லைட்டாக டிராஃபிக்கு. இன்னும் அந்தளவுக்கு இல்லை சொல்லிக்கிற மாதிரி ஓகேங்களா. கோல்டு ஆகிடுக்குது, மறுபடியும் கோல்டு ஆகுதுங்க. ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், மச்சான் என்னால் முடியலடா, வண்டி ஓட்டவே முடியல, நான் இங்கேயே ஒரு மணி நேரம் படுக்கலான்னு இருக்கிறேன்டா ஓகேங்களா, செம்ம டயர்டாகுதுடா, என்னால் முடியலடா அப்படின்னு. அப்புறம் உன் விருப்பம்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டீ சாப்பிட்லாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணேன். இந்த பக்கம் தாங்க நம்ம செஞ்சி டேம் போகிறதுக்கு இது ஓகேங்களா. அதில் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே ஓகேங்களா. தண்ணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் நேராக ஓகேங்களா. இது உள்ளே 100 குடும்பம் இருக்காங்களே
இது உள்ள வந்து கஸ்டமர் வீடு அங்கே தான் இருக்குது ஓகேங்களா. கஸ்டமர் வீடு இங்கே தான் இருக்குது. இது உள்ள 100 குடும்பம் இருக்கும் ஓகேங்களா. 2 மணிக்கு வந்தால் போதுன்ட்டாங்க. மணி 1:30 தான் ஆகுது. 1:30 தான் ஆகுது. இது உள்ள 100 குடும்பம் இருக்கும் ஓகேங்களா. இந்த தெரு உள்ளையா இல்லை உள்ளுக்குள்ளேயான்னு தெரில. அட்லீஸ்ட் 100 குடும்பம் இருக்கும். நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். 100 குடும்பத்தையும் பார்க்க போகிறோமோனா இல்லை. இது உள்ள விவசாயம்லாம் இருக்கும் கண்டிப்பாக. விவசாயம் அதே மாதிரி தென்னை மரம், வாழை மரம், தேங்காய் மரம் ஓகேங்களா. அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரு, அப்புறம் மாங்காய் மரம் ஓகேங்களா. கொயக்கா மரம், அது பாருங்கள் மாங்காய் மரம்னோடனே மாங்காய் மரம். செம்மையாக இருக்குதுங்க. வாழைத்தோப்பு பாடி அவ்வளோ பெரிய எலக்ட்ரிக் ஒயர்றாப்பா சாமியை எப்படா இங்கே எடுத்துன்னு வந்து வச்சிங்க. இங்கே பாருங்கள். பியூட்டிஃபுல்ல வாழை மரம் பார்த்தீங்களா. இந்த பக்கம் ஒரு தெருவு போகுதுங்க. ஆமாம், இந்த பக்கம் தான் செஞ்சி டேம் போனோமா. கேட்டிருக்கலாமோ எங்கே இருக்குதுன்னு தெரில. செஞ்சி டேமு இங்கே டேமு பெருசாக இருக்குமா அங்கே. செஞ்சி டேமா செஞ்சி ஊரான்னு தெரில. பெருசாக இருக்குமா அங்கே பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடா செம்மையாக அப்படியே கையெழுத்து கும்பிடணும் பொழுது. அவ்வளோ அழகாக இருக்குது ஊர். சில்லுன்னு இருக்குதுங்க. அடா சூப்பராக இருக்குதுங்க ஊர். நான் தேங்காய் மரத்துக்கு நடுவுலையா போயின்னுக்கிறேன். சாரி, மாங்காய் மரத்துக்கு நடுவுலையா போயின்னுக்கிறேன். அப்படி போயின்னுக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உள்ளே தான் அவங்க வந்துருந்தாங்களாம். இப்போ அங்கே வீடு கட்டுன்னு போயிட்டுருக்காங்க கஸ்டமரு ஓகேங்களா. இது உள்ள 100 குடும்பம் மேலே இருக்கான். என்னால் நம்பவே முடியல. காலைல ஒரு பஸ்ஸு, சாயங்காலம் ஒரு பஸ் தான் வருமா ஓகேங்களா. இது உள்ள அவ்வளோ வீடு இருக்கான். என்னாலே நம்ப முடியல. நான் போன டைம் போனது அந்த ஊர் வழியாக சொன்னாங்க செஞ்சி டேம்னு. ஆனால் இது ஊரில் செஞ்சி டேம் இருக்குன்றது இப்போ தான் சொல்கிறாங்க. எனக்கே தெரில. செஞ்சி டேமா இல்லை ஏதோ ஒரு பேர், டேம் பேருன்னா டேம்னு தெரில, பேர் தெரில. மாங்காய் சீசன் இல்லைங்களா. இப்போ மாங்காய் சீசன் போன மாதமும் அது முன்ன மாதத்தோட முடிஞ்சிச்சு. இது நாங்கள் இந்த பக்கம் போகணுமா. கோயில் செல்லும் வழி. அரும்பாக்கம். நான் டேமுக்கு போகணுண்ணே, எனக்கு வழி சொல்லுங்கண்ணே. என்னடா இது கன்னிகாபுரமா. இதுலையா போய் கன்னிகாபுரம் ஜாயிண்ட் ஆகுது. நம்ம வேலூர் கன்னிகாபுரத்துக்கு போகிற ரோடா இது. இப்படி எங்கேயோ போகுது. இவர்கிட்ட கேட்போமா. செஞ்சி டேமுன்னு மேப்பில் போட்டாலே சொல்கிறோமே. நானும் சரி ஃப்ரீயாக தானே இருக்கும், சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அந்த டேம் எப்படி தான் இருக்குது. இங்கே எங்கடா செஞ்சி டேம்னு வச்சுக்கிறாங்க. என்னடா இது. அவர்கிட்ட கேட்போமா, சொல்லுவானா. டேமுக்கு எப்படி போகிறதுனே தெரியல. இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதா. யாகாமை நம்மளுக்கு தெரியாத வழியில் போகக்கூடாதுன்னு வாங்க. என்ன இந்த செஞ்சி டேமுக்கு எப்படி போகிறது. செஞ்சி டேம் ராஜத்தோப் டேம். ஆமாம். எத்தனை கிலோமீட்டர் வரும். இதிலே போகணுமா. இந்த சிமெண்ட் இது சரி சரி ரொம்ப நன்றிண்ணா. ராஜா டேமா. நான் வேறு செஞ்சி டேமுன்ட்டேன். ராஜா டேம். இங்கே ஏதோ கோயில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. விவசாயம். சிமெண்ட் ரோடுன்னாரு. இங்கேங்கடா சிமெண்ட் ரோடு. இந்த ரோடா. அந்த அது ஒரு ரோடு கட்டிங் போகுது, இது ஒரு கட்டிங் போகுது. இது உள்ள தான் போகணுமா. இது நம்ம ஊர் ரோடு மாதிரியே இருக்குது. அம்மா சேர்லாம் ஆகுது. பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் எங்கேருந்து வரப்போகிறோம். என்னடா இது குப்பை தொட்டி ஆகுது. இது ஒரு டேமா. இது குட்டி டேம் போல இருக்குது. இங்கே சிமெண்ட் ரோடு வரும், அதில் ரைட்டில் திரும்புங்க. அதுதான் இப்படி வந்து கனெக்ட் ஆகுதா. ஃபுல்லாக தேங்காய் மரம், வாழை மரம், கரும்பு மரம். செம்மையாக இருக்குங்க. கேமரா ஓடினுக்கிறியா. ஓடினாங்க. ராஜா டேம். இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங்கே எடுக்கலாம் போல இருக்குங்களா. செம்மையாக இருக்குங்க. வில்லேஜு யாருமே இல்லைங்க, ஆள் நடமாட்டமே இல்லை. சிட்டுக்குருவி, சாரி பன்னிக்குருவிங்க. அது பன்றிக்குருவியோ பன்னிக்குருவியோ ஏதோ சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல்.
இன்னும் அழகாக இருக்குது பாருங்க விவசாயம். இதில் சொன்னாரா? இல்லைங்க, நேராக போங்க. 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு தான். அங்கே மலையை வெட்டி வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே ராஜா தோப்போ ராஜா டேமான்னு தெரில. ராஜா தோப்பு இதுதான் ராஜா தோப்போ. ஒரு ராஜா ராணி வாழ்ந்துருப்பாங்களோ அந்த காலத்துலேயே. ராஜா தோப்பு ராஜா டேமுன்னு வச்சுக்கிறாங்க. காது வலிக்குதுங்க. கன்னிகாபுரம். ஓகே, ஹெல்மெட் அங்கே போட்டது இன்னும் எடுக்கவே இல்லை இல்லைங்களா? அதான் காது வலிக்குது, தலை வலிக்குது, கண் வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ராஜா டேம் அது என்னங்க? இங்கே தான் இதுக்குள்ளே தான் 100 குடும்பம் இருக்கோ. விநாயகர் கோயில் இதுக்குள்ளே மழை வரும்னாரு. கஸ்டமர் ஃபோன் வச்சிட போகிறாரு. எப்படியும் அவங்க லேட்டாக தாங்க கிளம்புவாங்க. ஏன்னா ராகு காலம் அமௌண்ட்டாக இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி. அதனால் ராகு காலம் அமௌண்ட்டை பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. நானும் இந்த டேமில் தண்ணி இருக்கும்போதெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, நடக்கலையே. மழையே காணுமுங்க. ரொம்ப தூரம் வந்துட்டேன். பெட்ரோல் வேறு கம்மியாயிடுச்சு. போகும்போது மறுபடியும் இதோ வந்துச்சுங்க மலை. இதுதான் மலை. அந்த மலையை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு போகணுன்னாரு. அந்த மலையை ஒட்டின மாதிரியே டேமுக்கு போகணுன்னாரு. இதுதான் நாங்கள் டேமுக்கு போகிற மாதிரி. காது வலிக்குதா, கண்ணாடி வலிக்குது, காது வலிக்குது, ஹெல்மெட் வலிக்குது, எல்லாம் வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே டேம் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரிலிங்களே. இந்த மலையை ஒட்டின மாதிரி தான் டேமுன்னாரு. இதுதான் டேமோ? இது வாய்க்கால் மாதிரிலாம் இருக்குது. இந்த பக்கம் டேம் இருக்குது. அவ்வளோ பெரிய டேமாக இருக்குமோ? ஒருவேளை மேட்டூர் அணையோட பெரிய டேமாக இருக்குமோ? வேலூரில் இப்படி ஒரு டேம் இருக்குது எனக்கே தெரிலடா. இப்போ தான் தெரியுது. என்னடா காற்று பயங்கரமாக அடிக்குது, புசு புசுன்னு. இந்த பக்கம் டேம் இருக்கிற மாதிரியே தெரிலங்க. ஒருவேளை மலை மேலே போனால் தான் டேம் வருமோ? இங்கே போர்டே வச்சுக்கிறாங்களா? என்ன இது? ராஜா தோப்பு 3 கிலோமீட்ரு. பழைய தொண்டை துளசி. செஞ்சி மெட்டூரா? செஞ்சி மேட்டூர் இதில் தான் போகணுமா? போர்டே வச்சுக்கிறாங்கன்னாரு. செஞ்சி ராஜா தோப்பு இதுக்குள்ளே தான் 3 கிலோமீட்டர் போகணுமா? இவர்கிட்ட கேட்கலன்னா அவர் மின்னல் வேகத்தில் போயிட்டார். அதாவது கேமரா இறக்கிட்டு கேமரா லைட்டாக இப்படி டில்ட் பண்ணிட்டு தான் கண்ணாடி தூக்க முடியும். இந்த பாருங்கள், கேமரா லைட்டாக டில்ட் பண்ணிட்டு தான் கண்ணாடி தூக்க முடியும். 3 கிலோமீட்டர் இதிலே போகுது. வந்துட்டோம் இவ்வளோ தூரம். 3 கிலோமீட்டர்னா பெரிய விஷயமாண்ணா. ஓகே, பார்த்துட்டே போயிடலாம். 1:40 தான் ஆகப்போகுது. பார்த்துட்டே போயிடலாம். செம்மையாக இருக்குங்க ஊர். எங்கே பார்த்தாலும் விவசாயம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. மை காட், எவ்வளோ பெரிய மரம்டா, ஆலமரம். அந்த காலத்து மரமா? ஆமாங்க, அந்த காலத்து மரங்க. ஐயோ செம்மையாக இருக்குங்க மரம். மைக்கு ரெக்கார்ட் ஆகுதா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மலையிலேருந்து போர்டு வச்சுருப்பாருன்னு சொன்னார். கரெக்டாக தான் போயிட்டுருக்குமோ? ராஜா தோப்பு தானே சொன்னார். ஆமாம், மலையிலேருந்து போர்டு வச்சுருப்பாங்க அப்படின்னாரு. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக விவசாயம் தாங்க. அப்பா சாமி, செம்மையாக இருக்குதுங்க விவசாயம். ஓ காட் பியூட்டிஃபுல் ஆக்டர் இந்த ஃபீல். ராஜா தோப்பு அதாங்க ராஜா மலை. ஓகே, அந்த மலைக்கு தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர்லேயே அந்த மலை வரப்போகுது. இங்கே யாருன்னா கேட்போம்மா, எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ராஜா டேம், செஞ்சி டேம்னு போட்டுக்கிறாங்க, செஞ்சி மேட்டூர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. கேட்காமலே திரும்பிட்டேன் நான் பாட்டுன்னு. அந்த பக்கம் போகணுமா இல்லை இந்த பக்கம் போகணுமான்னு தெரியல. ராஜா தோப்பு என்னடா சொன்னாங்க, நீ என்னடா செஞ்சி தோப்புக்கு போயிருக்கிற? டேய், ரூட்டு தெரியுமா தெரியாதா? பின்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இதில் டேமுக்கு காட்டுதான் பார்ப்போம். இருங்க, நிற்க வச்சு மேப் போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சது இதையே நம்ம பார்த்துடலாமே. ஏன்னா நியர்பையில் தான் இருப்போம். இது எப்படியும் மேப் போட்டால் தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதை காட்டும். டிபிஎஸ்ஸே ஒர்க் ஆகடா. டிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லுது. ஆன் செஞ்சி பக்கத்தில் டேமே காணுமே. அண்ணே, உள்ளுக்குள்ளே போய் பாருங்கண்ணே, நல்லா தெரியும். இதோ ஒன்று இதுவா? இது என்னது? இல்லையா கோயில்? அது
ஓகே. கோயில் நம்மளுக்கு எதுக்கு? கோயில் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம டேமுக்கு தான் போகணும். இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே டேம் பார்த்துட்டு வந்துடலாம். இதா? இது இல்லைங்க, ஏதோ வீடு போலது. என்னடா இது, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? இந்த பக்கம் போனால் சித்தூரே போய்டும் போலதே. சித்தூர் பார்டருக்குள்ளே தான் நின்றுருக்குமோ? ஓகே, வண்டி லைட்டாக ஆஃப் பண்ணுவோம். சூடாகிட்டு இருப்போம் பைப்பில். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இந்த பக்கம் போனால் பாரத் புரட்சி ஏதோ ரூம் இருக்குது. ரூமில் போய் பார்த்துக்கலாமோ? எனக்கு தெரிஞ்சு டேமே வரலங்க. நியர்பையில் இங்கே ஒரு செஞ்சிக்குது, அங்கே ஒரு செஞ்சிக்குது. நியர்பை எங்கடா ஆகுது டேமு? டேமே காணுமே. செஞ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளியா இது? ஆஹா, டேமே காணுமே. யாருன்னா விசாரிப்போமா? நம்மளுக்கு பின்னாடி யாரும் வரல, முன்னாடி யாரும் வரல. ராஜாத்தோப்பு டேமு. இவன்கிட்ட கேட்போம். ராஜாத்தோப்பு டேமு. ஹலோ மிஸ்டர், ராஜாத்தோப்பு டேம். ஹலோ மிஸ்டர்னோடனே ராஜாத்தோப்பு டேம் வந்துட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓ, ஸ்ட்ரைட்டாக தான் போகணுமா? கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கூகுள் தான்டா. ராஜாத்தோப்பு டேம். ஹலோ மிஸ்டர் ராஜாத்தோப்பு டேம், மிஸ்டர் டேம் கம்மிங் த டேம்.